இப்போ தீபாவளிக்கு அந்த பையன் வந்து ஏதோ எங்கள் அக்கா குழந்தைங்கள அனுப்புனா உங்கள் அக்காவை நான் கொண்டுட்டேன். குக்கரமில்ல அடிச்சு கையை உடச்சிட்டான். இந்த கையை உடச்சிட்டான், இந்த விரலங்களை மடிக்கி உடச்சிட்டான். எல்லாத்துக்கும் வைத்தியம் பண்ணி அமிச்சான் சார் என் தம்பி. நான் இல்லைம்மா, நான் இங்கே 10 நாளைக்கு இருந்தா இத்தனை நாளைக்கு மாசம் சோறு போடுங்க, நான் போறேம்மா, என் ஆம்டானாட்ட போறேம்மான்னு வந்தா. எங்க ஊர் புதுப்பாளையம். நான் தம்பி பொண்ணை அவனுக்கு கொடுத்தோம், சிலம்பரசனுக்கு. தெப்புப்பாளையமா அவங்களுக்கு. அங்கே கொடுத்து ரொம்ப நாளாக ஒரு கொஞ்ச நாள் தான் நல்லா இருந்தது. அப்பத்துலேருந்து அது பொண்ணுக்கு சித்திரவதை தான். குக்கர் மூடியில் அடிக்கிறது, அப்பளே வந்து இந்த ஒயரில் அடிக்கிறது, அப்பளே கையை உடைக்கிறது, அதெல்லாம் பண்ணி அனுப்ப சொல்லலாம் கூட நாங்கள் வைத்தியம் பண்ணி அமிச்சோம். அப்பளே நான் கடைசியாக 4வது வாரம் வந்து கும்பிட்டுட்டு திங்கக்காயம்மா அனுப்ப சொல்ல வந்து நான் இங்கே இருக்கிறேன். அவங்க அம்மா சொன்னாங்க, நீ இங்கே இருமா, அங்கே போவாதம்மா, அவனை கூட வாய முடியாதும்மா, நீ போவாதம்மான்னு சொன்னா இந்த பொண்ணு இல்லைம்மா, நீ எத்தனை நாளைக்கு சோறு போடுவே, நானும் எங்கள் ஆம்பியா வீட்டுக்கு நான் போகிறேன் இன்னும் வந்தா. வந்த பிறகு ஒரு 4 நாள் பொறுத்து திருப்பி வந்தா இருக்குது போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. யாருமே இல்லை. அப்பலையும் சரி இருக்குது, அவங்க வீட்டாண்டு இருக்குதுன்னு இருந்தாங்க. இப்போ தீபாவளிக்கு அந்த பையன் வந்து ஏதோ எங்கள் அக்கா குழந்தைங்கள அனுப்புனா உங்கள் அக்காவை நான் கொண்டுட்டேன், நீ என்ன பண்ணுறியா பண்ணிக்கோ, நீ எதனா பண்ணினா நான் உன்னை எதனா பண்ணுவேன்னு அந்த பையனை மெட்டி அமிச்சிக்கிறாங்க. நீ எதனா பண்ணு, நான் 10 நாளைக்கு இருந்துட்டு வந்துடுவேன், வந்த பிறகு உன்னை எதனா பண்ணுவேன், உன்னை வெட்டுவேன் நான் அப்படி மெட்டி அனுப்ப. அவன் பயந்துக்குன்னு வானா விட்டுருங்கண்ணா. அவங்க அவங்க அம்மாக்காரனை வச்சு இப்போ நாங்கள் கேஸ் மூவ் பண்ணியிருக்கிறோம். அது கேஸ் நல்ல மாதிரிக்கு ஆகி நல்ல மாதிரிக்கு அந்த பொண்ணுக்கு நல்ல இது வரணும். அந்த குழந்தை ஒன்றும் தெரியாத குழந்தை, அதுக்கு எதனா ஒரு இது வரணும். அதுதான். யாருக்கு 2 பிள்ளை, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2ம் நல்லா படிக்குதுங்க. அந்த குழந்தைங்கள விட்டுட்டு அது மாதிரியா செஞ்சுக்கணும். அந்த பொண்ணு வாய் இல்லாத பொண்ணு. அந்த பொண்ணு மேல பைய சொல்லி சந்தேகப்பட்டு அது மாதிரியா பண்ணிட்டான். அந்த பொண்ணை அடிக்கடி சண்டை வரும் சார். குக்கர் மூடியில் அடிப்பான் சார். குக்கர் மூடியில் அடிச்சு கையை உடச்சிட்டான். இந்த கையை உடச்சிட்டான், இந்த விரலங்களை மடிக்கி உடச்சிட்டான். எல்லாத்துக்கும் வைத்தியம் பண்ணி அமிச்சான் சார் என் தம்பி. வைத்தியம் பண்ணி அமிச்சு அப்படி அந்த தொடையில குக்கர் மூடியில் அடிச்சது மாசம் கணக்கு அப்படியே ரத்தம் கட்டி போய் வந்தது. நாங்க சுரதானி ஊத்தி எத்தியா வச்சு அப்படியெல்லாம் இது பண்ணி அமிச்சு சார். நல்லா இருக்கும் குழந்தை. நான் இல்லைம்மா, நான் இங்கே 10 நாளைக்கு இருந்தா இத்தனை நாளைக்கு மாசம் சோறு போடுங்க, நான் போறேம்மா, என் ஆம்டானாட்ட போறேம்மான்னு வந்தா பொண்ணு ஒண்ணு நான் கொன்னுடுவாம்மா, போவாதம்மாண்ணா. இல்லை அவன் கொண்டா கூட பரவாயில்ல, நான் போறேன்னு வந்து 4 நாள் 5 நாள் அது மாதிரியா பண்ணியிருக்கிறான் சார் அவன். அப்போலே வந்து கேட்டால் கூட இல்லை போனெல்லாம் எங்கள் போனெல்லாம் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுறது, நாங்கள் பண்ணி கேட்குறோன்னு. அதனால எங்கள் போனுங்களை பண்ணுறதில்ல. அது என் தம்பி புள்ள வரணுன்னு தான் நான் கொண்டுட்டேன், நீ என்ன பண்ணிட்டே பண்ணிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சார். அப்போலே வந்து தான் இந்த மாதிரியே பண்ணி கொடுத்தோம், நாங்கள் கேஸ் கொடுத்தோம். நல்ல தீர்ப்பு வழங்கணும். அப்புறம் வந்தவனுங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணை கொண்டு வர்றவனுங்களுக்கெல்லாம் அது மாதிரியெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு தான் கொடுக்கணும். அவனெல்லாம் குடாசாட்டில் போட்டு வெளியவே வரக்கூடாது. அவன் வெளியே வந்தா என் தம்பி கொள்ளுறான் பாரு, தம்பி புள்ளையே அது மாதிரியே தான் பண்ணுவான் அவன். இது மாதிரி பண்ணவன் அவன் கொண்டுதான் கொள்ளுவான். அவனெல்லாம் வெளியே வர விட்டாத அளவுக்கு பண்ணணும் சார்.